ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ப்ளேபாய் பிரின்சஸ் சினாரியோ 7 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்க. கடைசியாக நான் அந்த எஃப்எஃப் போட்டு 8 months ஆகுது. டெய்லி ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணுவோம் ப்ளேபாய் பிரின்சஸ் போடுங்கன்னு. ஸோ அதான் நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் கண்டிப்பாக எல்லோரும் மறந்துருப்பீங்க. ஸோ நான் வந்து ஞாபகப்படுத்துகிறேன். ஜங்குக்கு ஒரு தங்கச்சி இருக்குது ஜென்னான்னு. ஸோ 2 பேரும் ஒரே ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. வயனும் ஜென்னாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வயனுக்கு ஜங்குக்கு மேலே ரொம்ப பெரிய ஒரு க்ரஷ்ஷே இருக்கும், ஹாப்பி க்ரஷ் அது மாதிரி. பட் ஜேகே வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டான். ஒரு சர்டைன் பாயிண்டில் வந்து ஜங்குக் கூட வயன் இருக்கும்போது அவள் ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பா. அப்போதுலேருந்து ஜங்குக்கு வந்து சைட் அடிக்க ஆரம்பிச்சிருப்பான் வயனை. ஸோ லாஸ்ட் பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஒரு பார்ட்டி, அதில் எல்லோரும் பிக்னி போட்டுட்டு வரணும். வயன் தான் அதில் மெயின் ஈவெண்ட் மாதிரி. பட் அவள் ஜங்குக் கிட்ட கேட்பா எதுக்கு நான் அதெல்லாம் போடணும்னு. பிகாஸ் நீ இப்போ தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்க, ஸோ கண்டிப்பாக போட்டு வரணும் அப்படின்னு. ஸோ வயன் அங்கே வந்து ஒரு ப்ளூ கலர் அனார்கலியில் போய் ஜங்குக்கை ரொம்ப அப்படியே மெஸ்மரைஸ் பண்ண வச்சுருப்பா. அங்கே இருக்கவங்க எல்லாருமே கத்துவாங்க, என்ன நீ அவளுக்கு போட்டு விடு, இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு விடுன்னு. அதோட நான் முடிச்சிருப்பேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ ஜேகே அப்படியே வயனையே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது அந்த ப்ளூ கலர் சுடி, அந்த இயரிங்ஸ் எல்லாமே. இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டான். வயன் அப்படியே கான்ஃபிடெண்ட்டாக ஜங்குக்கே பார்த்துட்டு, எல்லோரும் உங்களை தான் கூப்பிட்றாங்க. என்ன சீனியர், எதுவுமே பேசவே மாட்றீங்க? நான் போட்டிருக்க இயரிங்ஸ், ட்ரெஸ், என்னோடய லிப்ஸ் எல்லாத்தையும் இன்ச்சாக பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மனசில் என்ன தான் ஓடுது? என்ன ஓடுதா? உன்னை அப்படியே நிற்க வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. தேவைப்பட்டா சில இடம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதெல்லாம் இழுத்து ஒன்று கொடுக்கணும்னு தோணுது. ஆனால் நான் இப்படி பண்ணால் என் கெத்து என்னத்துக்காகிறதுடி? என்னை எல்லோரும் பொட்டன்றவாங்க. என்னால் உன்னை இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. அதே சமயம் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு உள்ளனா இவனுங்கெல்லாம் என்னை சூத்தடிச்சு போட்டுருவானுங்க. நான் என்ன தான் பண்ணட்டும்? என்ன யோசிக்கிறீங்க? உங்களால் இந்த ட்ரெஸ்ஸில் என்னை ரெசிஸ்ட் பண்ண முடியலையா? இது எவ்வளோ டீசெண்டான ட்ரெஸ் தெரியுமா? இந்த ட்ரெஸ்க்கு மயங்காத பசங்களே கிடையாது. நல்ல வேலை, ஊர்லேருந்து நான் எல்லாமே இது மாதிரி தான் கொண்டு வந்தேன். நான் இந்த மாடர்ன் அந்த ட்ரெஸ்க்கெல்லாம் விட எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டே ஜேகே, எவ்வளோ நேரம்டா கேமராவை ஆனில் வச்சுட்டு தூக்கி பிடிச்சிட்டு நின்றுட்டே இருக்கிறது? அங்கே நின்றுட்டுருக்க எல்லா பிள்ளைங்களுக்குமே அவளுங்க வயசுக்கு வந்தப்போ இந்த பார்ட்டியை நீ தாண்டா என்கரேஜ் பண்ணி பிக்கினி போட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்ட. அதுலேருந்து தான் அவளுங்க விட்டு துணியாக போட ஆரம்பித்தாளுங்க. அதே மாதிரி வயனுக்கும் பண்ணி ஆரம்பிக்கலாம்லடா. எவ்வளோ நேரம்டா அவளை அப்படி பார்த்துட்டே நின்றுட்டுருப்ப? அவளை பாரு, எல்லாரும் அப்படியே கவர்ச்சியாக நின்றுட்டு இருக்கும்போது அவளை பார்த்தாவே இருக்குதுடா எனக்கு. ஷாலு அது இதுன்னு என்னமோ போட்டு வந்து நிற்கிறா. சீக்கிரம் ஆகட்டும் மாமே. நீங்கள் பார்ட்டியே நீங்கள் தானடா. உங்களை வச்சு என்டர்டெயின் பண்ணலான்னா நீங்கள் எங்களை வச்சு என்டர்டெயின் பண்ணிட்டு போயிடுவீங்க போல். சீக்கிரம்டா. டேய் இருடா, இரு, நான் தான் பார்த்துட்ருக்கேன்ல, இரு. டே நீ பார்த்துட்டு தான்டா இருக்க ரொம்ப நேரமா. டே சரி லவ் பண்ணுறியோ என்னவோ? லவ்வா? நானா? மூடிட்டு நில்லுங்க, ஆல்ரெடி பட்டது போதாதா இதில்? இது வேறு புதுசாவா? அப்போ இதை கழட்டிட்டு அதை போட்டு விடுங்க. என்ன? ஆமாம், எவ்வளோ நேரம் என்னை பார்த்துட்டே இருப்பீங்க? என்னை லவ்வும் பண்ணல, எதுவுமே இல்லை, அப்புறம் ஏன் என்னை பார்த்துட்டே இருக்கீங்க? எனக்கு தெரியும் சீனியர், உங்களால் இது போட்டுவிட முடியாது. ஏய் யாருடி நீ இப்போ வந்தவ? உனக்கு ஜங்குக்கை பற்றி என்ன தெரியும்? உங்களுக்கு ஜங்குக்கை பற்றி என்ன தெரியும்? ஹேய், எனக்கு தெரியாமையா? நான் அவனோட எக்ஸ். அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவனை பற்றி தெரிஞ்சிருந்தா எக்ஸாக இருக்க மாட்டீங்க. ஜங்குக், என்ன ஜங்குக்? நீ நேற்று கூட எனக்கு மெசேஜ் பண்ணல, இப்போது என்னால் உன்னை மறக்க முடியலடின்னு. பட் இப்போ பாரு, இவளுக்கு சீக்கிரம் இதை போட்டு விட்டு நீ எப்படின்னு அவளுக்கு காட்டு. அப்போ நீங்கள் ஜங்குக்கை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்னது, டெக்ஸ்ட் பண்ணிங்களா அவளுக்கு? ஆமாம் பண்ணேன். ஏன்? ஒன்றும் இல்லை, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். கூப்பிட்டீங்க வந்துட்டேன். இப்போ நீங்கள் போடுற மாதிரி தெரியல, நான் வீட்டுக்கு போகிறேன்.
ஏய் ஒரு நிமிஷம் நில்லுடி. ஆ கை கையா பிடிச்சிங்க? ஆ எதுக்கு கிளம்புற? இன்னும் பார்ட்டி முடியல. அப்போ இது நீங்கள் எனக்கு போட்டு விடுவீங்களா? ஆ அது எனக்கு தெரியும் இது நீங்கள் போட்டு விட மாட்டீங்கன்னு. அதனால தான் சொல்கிறேன், நான் வீட்டுக்கு போகிறேன். என் கையை விடுங்க. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. ரொம்ப ஆடாக இருக்குது. நான் போகிறேன். இது என்னோடய டைப்பே கிடையாது. இங்கே எல்லோரும் ஒரு மாதிரி கேவலமாக இருக்காங்க. எது கேவலமாக இருக்கமா? டேய் அவளை கூப்பிட்டு இவ்வளோ ரவுண்டு கட்டுங்கடா. அவளை விடக்கூடாது. யார் கேவலமாக இருக்கோம்? ஹேய் கேர்ள், மைண்ட் யுவர் லாங்குவேஜ். யார் கேவலமாக இருக்கோம்? டே நிறுத்துங்கடா. டே மச்சான், நீ மட்டும் அவளை எல்லாத்தையும் அவுத்தது போட்டிருந்தா இது மாதிரி பேசியிருப்பாளா அவ? உண்மையை தானே சொன்னேன். நீங்கள்லாம் என்னை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஆடாக தான் இருக்கீங்க. சீனியர், எனக்கு தெரியும் உங்களால் இது போட்டு விட முடியாதுன்னு. ஸோ நீங்கள் தோத்துட்டீங்க, நான் ஜெயிச்சிட்டேன். நான் வீட்டுக்கு போகிறேன். டே ஜேகே, எப்படா இப்படி ஆன? பாரு உங்கள் எத்து போயிடுச்சு. அவ பாரு ஜெயிச்சிட்டேன்னு திமிரா சொல்கிறா. யாரா ஜெயிச்சா? ஏய் வாடி அப்படின்னு ஜங்குக்கு ஈகோ தலைக்கேறி அப்படியே உங்களை பிடிச்சி ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்றான். ஜெகே அப்படின்னு அந்த ஸ்விம்மிங்லேருந்து எழுந்துச்சு உங்கள் ஹேர் அப்படியே ஃப்ளிப் பண்ணிட்டு அவனை பார்க்குறீங்க. யார் ஜெயிச்சா? இந்த ஜேகேவை எப்போவுமே யாராலையும் ஜெயிக்க முடியாது. எப்போவுமே நான் தாண்டி ஜெயிப்பேன் அப்படின்னு அவனும் அந்த ஸ்விம்மிங் பூலில் குதிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வரான். சீனியர், என்ன பண்ண போகிறீங்க? வேணாம், அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்க மாட்டேன். ஏய் பின்னாடி போகாமல் கிட்ட வாடி. இங்கே பாருங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. நான் ரொம்ப சின்ன பொண்ணு. இந்த பார்ட்டியே உனக்காக தான் அரேஞ்ச் பண்ணது. நீயே போயிட்டனா எப்படி? நாளைக்கு ஸ்கூலுக்கு வேறு போகணும். ஒழுக்கமாக வந்துடு. வா. இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சதும் தப்பு. என் ஈகோவை சொரிஞ்சு விட்டா நான் சும்மா இருப்பேனாடி? நான் தோத்துட்டேனா? நீ ஜெயிச்சிட்ட. எப்படி? உன்னோட இந்த கண்ணை பார்த்தா நான் விழுந்துருவேனா? உனக்கு அடிக்ட் ஆகிட்டேன்னு உனக்கு நினப்பா? சாரிடி, சத்தியமாக நான் உன் கண்ணுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு ஈகோ தான் பெருசு. இப்படிலாம் பண்ணால் சத்தியமாக நான் வெறுத்துருவேன். ஒன்று வெறுத்துரு. அதான் எனக்கு வேணும். ஏன்னா லவ் பண்ணுற கொத்தா வெளில 1000 பேர் இருக்காளுங்கடி. ஆனால் உன்னை நான் சொல்லிட்டேன்னா எவனும் பண்ண மாட்டான். வேறு ஸ்கூலுக்கு போனதான் உண்டு. கிட்டவா. சாரி, நான் தெரியாமல் எல்லாரையும் பேசிட்டேன். கேவலமானவங்களா நாங்கள்லாம்? அப்போ இன்னையிலேருந்து இந்த கேவலமானவங்களுக்குள்ளே நீயும் சேர போகிறவா? நான் ஜன்னாட்ட சொல்லி தந்துடுவேன். ஜனா யார்ரி? எனக்கு அடுத்து பிறந்தவ. அவகிட்ட சொன்னா பயந்துருவானா? டே ஜேகே, சீக்கிரம்டா, எல்லோரும் வீடியோ ஆன் பண்ணுங்கடா. ஜங்குக் அலையாதீங்கடா, ஒழுங்கா கிட்ட வந்துடு. ஜேகே சீனியர் வேணாம், எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு கோவமாக வருது. டே அந்த ட்ரிங்க்ஸ் எடுங்கடா அப்படின்னு ஒரு பாட்டில் எடுத்து அப்படியே ஒரே சிப்லேயே உங்களை பார்த்துட்டே குடிச்சிட்டு அந்த பாட்டில் அப்படியே ஸ்விம்மிங் ஃபுல்லே போட்டுட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து நல்லா கட்டி பிடிச்ச மாதிரி நிற்கிறான் தண்ணிக்குள்ளேயே. 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்துட்டு, ரெடியாக இருக்கியா இது போடுறதுக்கு? ஸ்டார்ட் பண்ணலாமாடி? ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் போட மாட்டீங்கன்னு நான் நினச்சேன். அதான் சொல்லிட்டேன்ல, நீ நினச்சது தான் தப்புன்னு. நீ எதை வேணாலும் ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் என் ஈகோவை ஹர்ட் பண்ணிட்டடி. அங்கே பாரு எல்லோரும் எப்படி கத்துறாங்கன்னு, ஜேகேன்னு. இந்த ஆரா யாருக்காவது இருக்கா இந்த தைரியம்? எனக்கு இருக்கு. இதெல்லாம் ஆறாவா? இதெல்லாம் தைரியமா? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை தெரியுமா? ஏய் நீ லெக்சர் எடுக்காதடி.
அப்படின்னு டக்குன்னு அந்த ஷால் எடுத்து அப்படியே தூக்கி வீசுகிறான். எனக்கு ரொம்ப பிடிச்சதே தூக்கி வீசுகிறேன். ஜெகே கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோடா, கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோ. ஜெகே செம்ம கெத்தாக இருக்கடா. அப்புறம் நெக்ஸ்ட்டு டேய் இன்னொரு சரகுடா, இந்தாடா. அப்போ இன்னும் அடிச்சுட்டு அப்படியே அவங்களோட நெக்கு கிட்ட சுடிதார்கிட்ட 2 கையும் வைக்கிறோம். சீனியர் வேணாம் சீனியர், நீ இந்த ட்ரெஸ் போட்டு தான் ஆகணும். ஆமாம் சீனியர் யோசிச்சுக்கோங்க, போட்டு தாண்டி ஆகணும். அது வேறு தொல்லைக்கு ஏறுது, போட்டு தான் ஆகணும். என் ஈகோவை யார் ஹர்ட் பண்ணுறது? நான் எந்த பொண்ணுக்கும் அடிக்ட் ஆக மாட்டேன், எல்லா பொண்ணும் எனக்கு தான் அடிக்ட் ஆகணும். ஆமாம் அப்படின்னு ஒரே கிளி. உள்ளே இருக்க இன்னர் எல்லாமே தெரியுது. அப்படியே நீங்கள் அப்படியே மூடிக்கிறீங்க. எல்லாரும் அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே உங்கள் 2 கையும் க்ராஸாக வச்சுட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்லே அப்படியே குறுக்கிக்கிறீங்க. செம்மையாக அழுகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே 2 மினிட்ஸ் அதவே பார்த்துட்டு இருக்கான். வீடியோ எடுக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஒயன் அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கானா நீ? அவளை கூட்டிகிட்டு வந்து அப்படின்னு ஜன்னாவும் சஞ்சுவும் ஓடி வராங்க. ஜன்னா அப்படியே ஒயனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. சஞ்சு அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்கி ஜங்குக்கை போட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். பட் ஜேகே திருப்பி அடிக்காமல் ஒயனையே பார்த்துட்டு இருக்கான், ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆன மாதிரி. ஜன்னா உங்ககிட்ட எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், படித்து சொன்னானா இல்லையாடி? அவனை பண்ணாத, அவன் பின்னாடி போகாதன்னு கேட்டியாடி? வீட்டுக்கு கூட்டிட்டு போ. வா, ஒழுக்க முடியாதே வா, இனிமேல் அவன் கூட பேசுறத பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு ஜன்னா சப்புன்னு வயனை அரைஞ்சிட்டு கூப்பிட்டு போயிடுறா. ஸோ அப்படியே 1 வீக் பாஸ் ஆகுது. வயனுக்கு ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி ஆயிருக்கும். இது ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டான் 1 வீக்கு. வீட்லேயே சோகமாக இருப்பா. டெய்லியும் ஸ்கூல் முடிச்சுட்டு ஜன்னா மட்டும் வந்து பேசிட்டு போவா. இங்கே ஜேகே அந்த 1 வீக்கும் ஒரு மாதிரி நரகத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரியும், ரொம்ப ஒரு பொண்ணை மிஸ் பண்ணுற மாதிரியும். அவனுக்கு அடிக்கடி வயனோட கிளாஸ் வழியாக க்ராஸ் ஆகி போவான். பட் வயன் இருக்க மாட்டான். ஸோ 1 ஃபைன் டே அவன் அப்படியே பசங்களோட உட்காந்துட்டு இருக்கான். ஏன்டா எப்போ பாரு இப்படியே சோகமாகவே இருக்கு இந்த 1 வாரம்? எங்கள் கூட பேசி சிரிக்கவே மாட்டுற, எந்த பொண்ணையும் கலாய்க்கவும் மாட்டுற. இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. எனக்கு தெரியும் வயன் ஸ்கூலுக்கு வரல அதானே? இல்லை அப்படிலாம் இல்லை. அவள் வராததுக்கு எனக்கு எதுக்கு, நான் எதுக்கு இப்படி இருக்கணும்? அவள் யார் ஃபஸ்ட் எனக்கு? நடிக்காதடா. அங்கே பாரு வயன். எங்கடா? சும்மா சொன்னேன்டா, சும்மா. தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காது சைனீஸா. ஆல்ரெடி செம்ம கானில் இருக்க. அங்கே நிஜமாவே வயன்றா. போடா. அங்கே பாடுறா. வயன் வந்துட்டாளா? ஹீரா அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். நீங்கள் அப்படியே கேன்டீன் போயிட்டு பப் சாப்பிட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட வந்துட்டுருக்கீங்க. வயன் அந்த பையன் பாரு உன்னையே பார்த்துட்ருக்கான். கம்முன்னு வாங்குடி. நீ ட்ரை பண்ணுறி. நீ மட்டும்தான் சிங்கிளாக இருக்க, நீயும் கமிட் ஆகு வயன், போ. வயன் ஜேகே வாடி, உங்களோட கொஞ்சம் பேசணும். எதுக்கு? நீ பண்ணதெல்லாம் பத்தாதானா? உன்னை வீட்டில் பார்க்கவே எனக்கு கடுப்பாக இருக்குது. ஸ்கூலில் வந்து அவகிட்ட எதுக்கு மறுபடியும் பேசுகிற? இங்கேருந்து போ. நீ வாய் மூடுறி. வயன் வருவியா மாட்டியா? வா. இல்லை அது ஜன்னா. என்னடி ஜன்னாவை பார்க்குற? நான் கூப்பிட்றேன் வா. அவள் என்ன தான் பாப்பா. நான் பெர்மிஷன் கொடுத்தா தான் உன்கிட்ட வருவா. நான் பெர்மிஷன் எப்போவுமே கொடுக்க மாட்டேன். போடா, அம்மா கிட்ட சொல்லி தந்துடுவா போ. ஐயோ பயந்துட்டேன், நீ வாடி வா. மிஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேண்டா. இல்லை எனக்கு உங்ககிட்ட வரக்கு பிடிக்கல, வா ஜன்னா போகலாம். வயன் என்ன? என்னடி? இல்லை விடுங்க சீனியர், கை விடுங்க. வாங்க போகலாம், கிளாஸ் போகலாம் அப்படின்னு ஜங்குக்கு இக்னோர் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஜேகேக்கு இன்னும் ரொம்ப ஹர்ட் ஆகுது, ப்ளஸ் கோவமும். ஸோ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு உங்களை எல்லோரும் ஆடிட்டோரியம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் கேர்ள் கேங் கூட உட்காந்துட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருக்கீங்க.
என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பாவமாக வந்தான் உங்ககிட்ட பேசணுன்னு. எனக்கு இன்னும் கோவம் தீரலை தான். இருந்தாலும் எங்கே அவன் எங்கே தானே எங்கேயாவது இருப்பான் சுற்றிட்டு. ஆடிட்டோரியம்னாலே கையிலே பிடிக்க முடியாது. மேலே தான் எப்போவுமே இருப்பான். பட் மேலே பார்த்தா கண்டிப்பாக ஜன்னா கண்டுபிடிச்சிருவாளே. ஹே ஃபயன், யாரடி தேடிட்டு இருக்க? எல்லாரும் இங்கே தானே இருக்கோம். சஞ்சு சஞ்சு. ஐயோ, இந்த பையன் எங்கே? இத்தனைக்கும் நான் சீக்கிரமாகவே வந்துட்டேன். இவன்கிட்ட பேசிடலாமா? வேணாம் வேணாம். நான் எவ்வளோ ஆசையாக எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன். எங்கே அவன்? ஜேகே அப்படின்னு மேலே பார்த்தா அவங்க எப்போவுமே பசங்க கூட மேலே ஒரு ரோ ஃபுல்லாக காலியாக இருக்கும். அவங்க இருந்தால் யாரும் இருக்கக்கூடாது. அங்கே அப்படியே ஜேகே ஸ்டேர்ஸில் ஒரு மாதிரி குனிஞ்சு உங்களே பார்த்துட்ருக்கான் வச்சு கண்ணு வாங்காமல். ஐயோ, இவ்வளோ நேரம் நான் அவனை தேடினது பார்த்துருப்பானா? காட், அவன் பார்த்துருக்கக்கூடாது. ஆமாம். ஃபயன், பின்னாடி வா, நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை ஜன்னா, ஜன்னா திட்டுவா. இங்கே பாரு, எனக்கு உங்ககிட்ட பேசணும், வா. எனக்கு உங்ககிட்ட பேசக்கூடாது, வரல. வரியா? ஸ்டேஜில் போய் மைக் எடுத்து ஃபயன் வாடின்னு கூப்பிட்டா. நான் வரமாட்டேன், நான் வரல. 3 செகண்ட் டைம் தரவா? நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். ஜன்னா பார்க்குறா. ஜன்னா, சஞ்சு எங்கே போனா? என்கிட்ட கேட்டா. அவனை நான் கூப்பிட்டனே ஒயன். வந்துடுவான்னு நினைக்கிறேன் ஒரு 5 நிமிஷம். ஆமாம் ஆமாம். வரமாட்ட? இரு, நானே வரேன் அப்படின்னு அவன் அப்படியே கீழே ஸ்டேஜ் நோக்கி போகிறான். இதை பார்த்துட்டு டக்குன்னு ஜன்னா, எங்கடி போகிற? எதுக்கு நினைக்கிற? இரு, நான் வந்துடுறேன். சஞ்சு கூப்பிட்டுட்டு அவன் கோச்சுப்பான். ஒரு 5 மினிட்ஸ். இரு, நானும் வரேன். இல்லை நான் பார்த்துக்குறேன், இடம் போயிடும், நீ பிடிச்சி வை அப்படின்னு ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ஓடுறீங்க. ஸோ அப்படியே அங்கே இங்கேன்னு பேக் ஸ்டேஜுக்கு வந்தா எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எங்கே இவன் என்னை கூப்பிட்டுட்டு காணாம ஜேகே அப்படின்னு பார்த்தா டக்குன்னு கையை பிடிச்சி எடுத்து ஒரு மறைவான இடத்துல தூணுக்கிட்ட அப்படியே பேஸ்ட் பண்ணுறான். என்ன, நான் கூப்பிட்டதுனால வந்தியா? இல்லை, பேக் ஸ்டேஜில் ஒரு பொண்ணுக்கு மேக்கப் போடணுமா, அதான் வந்தேன். எதுக்கு இவ்வளோ சீனை போடுற? ஓவரா சீனை போடுற. பார்த்ததுக்கு என் தங்கச்சி வர அந்த ஒரு ஆட்டம் எரிச்சல் ஆகுது. இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? காலையில் என்னடானா ஓடி வந்து உங்ககிட்ட பேசணுன்றீங்க. இப்போது என்ன தான் பேசணும் என்கிட்ட பேச ஒன்றும் இல்லை. ஏன் 1 வீக்காக வரல? உடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லை. எனக்கு சாரிலாம் கேட்க தெரியாது. நீங்கள் எதுக்கு கேட்கணும்? நான் எவ்வளோ நம்பின தெரியுமா? ரொம்ப ட்ரஸ்டாக இருந்தேன். அந்த சுடியில் வந்தா அவன் என்னை எதுவும் பண்ண மாட்டான், என்னை பார்த்துட்டே இருப்பான் அப்படின்னு. ஆனால் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் போயிடுச்சு. எனக்கு சாரிலாம் கேட்க தெரியாதுடி. இல்லை, எனக்கு புரியல. அப்போ இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? சும்மா ஃபன்னுக்கு. இல்லை, நான் கூட நினச்சேன் மேலே என்ன ஒரு மாதிரி பார்த்தது, அப்புறம் ஓடி வந்து என்கிட்ட பேசணுன்னது. அப்புறம் சில பேர்கிட்டலாம் கேட்டேன் எப்படி இருக்கார் அவர் அப்படின்னு. ஒரு மாதிரி இந்த 1 வாரம் ஃபுல்லாக சோகமாக இருந்தீங்க, யார்கிட்டையும் பேசாமல் அப்படி இப்படின்னு நாங்கள் அதை பார்த்து நான் கூட இந்த சிலனொரு காதல் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் எப்படி அவன் ரொம்ப கில்ட்டாகி ஓடி வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னுவான். அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த படம் பார்த்துருக்கியா? என்ன அளவு அது தானே. அதெல்லாம் பார்த்தா உனக்கு தெரியும். அது பார்க்காதனால தான் உனக்கு லவ்னா என்னன்னே தெரியல. யாரை பார்த்து என்னடி கேட்குற? 2 பிள்ளைங்கள லவ் பண்ணியிருக்கேன். இருக்காங்களா அவங்க கூட? சாரி, உங்களால தான் அவங்களெல்லாம் மறக்க முடியலையே. நேற்று நைட்டு கூட டெக்ஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இல்லை, அந்த 1 வாரமாக யாருக்கும் டெக்ஸ்ட் பண்ணல. ஏன்? பண்ணணும்னு தோணல, அவ்வளோதான். அதில் என்ன ரீசன்? ஏன்னு அப்போ சாரி கேட்க கூப்பிடல இங்கே. நான் எதுக்கடி உங்ககிட்ட சாரி கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்?
கொஞ்சம் கூட கில்ட்டா இல்லையா? ஆ தெரியல. உன்கிட்ட ஏதாவது இருக்கா? ஆ இல்லை நீ மனுஷ ஜென்மமா நீ? ஆ ஏய் இல்லை எனக்கு புரியல. நீ சம்டைம்ஸ்லாம் எனக்கு டவுட் வரும் தெரியுமா? நீ மனுஷ ஜென்மனா இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்டானு ஃபீலிங்ஸே இல்லாமல் இருக்க. எனக்கு எதுக்கு இருக்கணும்? ஆ அப்போ இங்கே சும்மா பேசி தான் கூப்பிட்டியா? ஆமாம், ஒரு வாரம் இப்படி நிற்க முடியல. உன்னை செவுத்தில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நிற்கணும்னு தோணுச்சு, வாடின்னு கூப்பிட்டேன். அப்போது அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து வரும்போது ஓடி வந்து கூப்பிட்டது அப்போவும் அதுக்கு தான். அப்போது அப்படி நிற்கணும்னு தோணுச்சுன்னா ஸ்டெல்லா, அப்புறம் யாரோ அவள் பேர் ஏதோ புதுசாக அந்த பொண்ணு கூட போய் நில்லு. என்னை கூப்பிட்டுட்டு நின்றுட்டுருக்காத, நான் வரமாட்டேன். அவங்க கூட 100 தடவை நின்றுட்டேன். அவங்க கூட ஒரு 100 தடவை நின்றுட்டு அப்புறம் உன்னை கூப்பிட மாட்டேன். என்ன ஜந்துன்னே தெரியல நீ. உனக்காக நான் ஜன்னா அவகிட்ட போய் எதுவுமே சொல்ல மாட்டேன். சரி நீ சாரி சொல்வியேன்னு. சாரி கேட்குறதுக்காக நீ வந்த மாதிரி தெரியலையே. என் கூட பேசணும்னு தோணிருக்கு, அதனால தானே வந்த. ஆமாம் நீ பெரிய இது. நான் பெரிய இது தாண்டி. எத்தனை பேர் என் கூட டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க தெரியுமா? உடனே உன் புராணத்தை ஆரம்பிச்சிட வேண்டியது. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எந்த கவலையும் இல்லாமல் தான் அன்னைக்கு டெக்ஸ்ட் பண்ணதெல்லாம் யோசிச்சு சொல்கிறியா? சரி தெரியாமல் சொல்லிட்டேன். எனக்கு இப்போ சாரி வேணும். எத்தனை பேர் வீடியோ எடுத்தாங்களோ அதெல்லாம் பிடுங்கி அவன் மூஞ்சியில் 2 அப்போ வச்சு டெலீட் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் இதுவாது பண்ணதுக்கு. சரி நான் போகிறேன். ஒரு 5 நிமிஷம் இல்லை, நின்றுட்டு போ. ஏன்? அங்கே அந்த ஆடிட்டோரியமில் ஏதோ சீஃப் கெஸ்ட் வரானா, போர் அடிக்குது. அதான். உனக்கு போர் அடித்தா நான் டைம் பாஸா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நான் இங்கேருந்து போகிறேன். எனக்கு அங்கே தான் ஜாலியாக இருக்கும், இங்கே போர் அடிக்குது. ஒரு சாரி கேளு, நான் போகிறேன். சாரிலாம் கேட்க தெரியாது. ஐயோ எனக்கு கோபமாக வருது. உன்கிட்ட அப்பங்க போல் இருக்கு எனக்கு. அப்படியே மூஞ்சி பாரு அப்படின்னு இப்படி கையை எடுத்துகிட்டு கிட்ட போகிறீங்க. ஜங்குக்கு எந்த ஒரு போஸும் இல்லாமல் அப்படியே ஒரு பப்ளிக் காமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். என்ன ஜென்மமோ, இவன் மேலே எனக்கு க்ரஷ் வந்திருக்கு. சரி வழி விடு, நான் போகிறேன். சாரிலாம் கேட்க தெரியாது. அது எத்தனை டைம் சொல்லுவேன்? எனக்கு சாரியா வேணாம், நான் போகிறேன் அப்படின்னு லைட்டாக அவனை புல் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி நடந்து போகிறீங்க. அன்றைக்கி அழுகும் போது அழகாக இருந்த, சைட் அடித்தேன். என்ன அழுதி இல்லை அன்னைக்கு? ஜன்னா கூட ஓடி வந்து உனக்கு பண்ணாது. ஸ்லோ மோஷனில் பிஜிஎம்லாம் ஓடிச்சு, அழகாக இருந்த. இந்த ஒரு வாரம் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், வேறு எதுவும் இல்லை. ஒயன். சஞ்சு என்னடி அவ்வளோ சொல்லியோ திருட்டுத்தனமாக இங்கே வந்து நின்று அவன் கூட பேசிகிட்டு இருக்க? இல்லை இல்லை சஞ்சு, ஆக்சுவலாக இரு, ஒரு நிமிஷம் நில்லு. ஒயன் இரு அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக அவங்க பின்னாடி ஓடி வந்துட்டு, என் கூட பேசினா என்ன தப்பு? இல்லை யார் நீ யார் அவகிட்ட சொல்கிறதுக்கு என் கூட பேசக்கூடாதுன்னு? யாருமே சொல்லக்கூடாது. அவளுக்கு பிடிச்சிருந்தா என்கிட்ட பேசுவா, அவளுக்கு பிடிக்கலன்னா செருப்பால் வச்சுட்டு போவா. இப்போ அவள் என் செருப்பாலெல்லாம் அடிக்கலை. என்னடி அடிக்கலை தானே? சஞ்சு இல்லை, நான் இங்கே மேக்கப் போட தான் வந்தேன். ஒன்றும் சொல்லாத ஒயன். உங்கள் அம்மா கிட்டே அவன் பண்ணது, உன் ட்ரெஸ்ஸை கிழிச்சதெல்லாம் சொல்லி அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. அவங்க பேசக்கூடாதுன்னாங்க, ஆனால் நீ அவங்க நினப்பிருந்தா நீ பேசியிருப்பியாடி? என்னது ஒயன், உன் ட்ரெஸ்ஸை கிழிச்சது அவன் உங்கள் அம்மா கிட்டலாம் சொல்லி தந்துட்டானா? அறிவு இருக்காடி அவனுக்கு. டேய் இதெல்லாம் எதுக்குடா சொல்லிகிட்ருக்க? அவங்க என்னை பற்றி என்னடா நினைப்பாங்க? உன்னை பற்றி ஆல்ரெடி கேவலமாக தான் நினச்சிட்ருக்காங்கடா. இங்கே பாரு செஞ்சு, தேவையில்லாமல் அவங்க அம்மா கிட்ட என்னை பற்றி அது இதுன்னு சொல்லிகிட்ருக்க வேலை வச்சுக்காத, சரியா? நாளை பின்ன அவன் வீட்டுக்கு போகணும், அவங்க அம்மா கிட்ட பேசணும்னா நான் எப்படிடா பேசுறது? நீ ஏன்டா அவங்க வீட்டுக்கு வர? சஞ்சு சஞ்சு சண்டை போடாதீங்க ஜேகே, இனிமேல் நீ என்கிட்ட பேச வராத. சஞ்சு நீ வா, நம்ம போகலாம் வா. எனக்கு செம்மையாக கோவம் வந்தது. இது மாதிரி ஸ்டெல்லா, அதுக்கப்புறம்
2 பொண்ணுங்களை லவ் பண்ணியிருந்தேன். அவளுங்க இது மாதிரி ஒரு பெஸ்ட்டியை வச்சுட்டு சுற்றும் போது கூட எனக்கு சின்னதாக பொசிட்டிவ் கூட ஆகலை. ஆனால் இப்போ அவள் சஞ்சுவை கூட்டிகிட்டு அவள் கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தா. எனக்கு திரும்பி திரும்பி பார்த்துட்டு எனக்கு கோபமாக வருது. அவள் அப்படியே அவளை பிடிச்சி இழுத்து அவளை கட்டி பிடிச்சி, நீ என்னோடது, இப்படி அவன் கூடலாம் போகிறத நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் 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 எங்கள் 2 பேத்துக்குள்ளே எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. இந்த நேரத்தில் நான் அப்படி சொன்னால் ஒர்க் அவுட் ஆகுமா? அடிக்கடி அவன் ஏன் என்னை திரும்பி பார்க்குறா? அவன் என்னோடது இல்லைனா அப்படியே போட்டோம், ஏன் பார்க்குறா? ஃபயன், உனக்கு கெஞ்சி கேட்குறேன்டி, நீ அவன்கிட்டலாம் நின்று பேசிகிட்டு இருக்காத. அவன் லைஃபே ஸ்பாயில் பண்ணிடுவான். சரி சஞ்சு, நீ ஃபீல் பண்ணாத. நான் இனிமேல் அவன்கிட்ட பேச மாட்டேன். நீ ஜன்னாக்கிட்ட நான் அவன்கிட்ட பேசுறேன்னு சொல்லிடாத. சரி, நான் சொல்ல மாட்டேன். என் கையை பிடிச்சிக்கோவா அப்படின்னதும் நீங்களும் சஞ்சுவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு போகிறீங்க. சஞ்சுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகேடா, இந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் வச்சு தான் நான் வந்து பார்ப்பேன். ஓகேடா, பாய்.